சார், இன்னைக்கு மாணவர்களை பயமுறுத்துறதுக்கு ஏராளமானவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க சார். வெளியே வந்து பாருங்க, ஏஐ டெக்னாலஜி வெளியே வந்து பாருங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் வெளியே வந்து பாருங்க, அத்தனை மாணவர்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு மாணவர்களினுடைய தன்னம்பிக்கையை இழக்க வைக்க பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. சுகிதான்னு நம்ம ஊரை சேர்ந்த பெண், தமிழ்நாட்டை சேர்ந்த பெண், அந்த பொண்ணுக்கு பிறவிலிருந்து கண்ணு தெரியாதுங்க. அந்த பொண்ணுக்கு தன்னுடைய தோழிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை தன்னால பார்க்க முடியலையேன்னு மிகப்பெரிய ஒரு வருத்தம், தற்கொலைக்கு முயற்சி செய்றாங்க. அப்ப அவங்க அம்மா சொன்ன வார்த்தை, உன்னால வெளி உலகத்தை பார்க்க முடியாது, ஆனா வெளி உலகத்தால உன்னை பார்க்க முடியும்ல. நீ இந்த உலகத்தை எப்படி பார்க்கறன்றது முக்கியம் கிடையாது. இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது, உன்னை எப்படி திரும்பி பார்க்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியம். அந்த தாய் ஒரு வார்த்தை கடத்திட்டு போறாங்க. அந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டுது. சுகிதா தொடர்ந்து படிக்கிறாங்க. இந்த பார்வையற்றவர்களுடைய பயிற்சியான அந்த பிரெயில் மெத்தட் மூலமா இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையில், தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் முதலாக பார்வையற்ற IAS அதிகாரியாக சாதித்து காட்டி இன்றைக்கு வெளியுறவுத்துறை அதிகாரியாக சுகிதா சாதித்துள்ளார் என்று சொன்னால், இந்த தன்னம்பிக்கை, நாம் எப்படி வெளி உலகத்தை பார்க்கிறோம் என்பதை விட நம்மை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கையின் வெற்றி அமைந்தது.